நீ ஒரு ஆளு உன்கிட்ட பேசணும். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சபரியும் திவாகரும் பயங்கர சண்டை. அதுக்கு காரணம் திவாகர் மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க்கு தான். ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தை யாருக்கான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ சொல்லணும். அவங்களுக்கு வந்த வார்த்தை, இந்த வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. திவாகர் மற்றும் பார்வதியை சொன்னாங்க. திவாகர் என்ன பண்ணிட்டாரு, நீயே வந்துட்டு தின்னு தூங்கிட்டு தான் இருக்கேன்ட்டு. டே லூஸ், இது ஒரு டாஸ்க்குடா, வெண்ண எல்லாருக்கும் அது கிடைக்கும், எல்லாருமே போய் சொல்ல தான் போகிறாங்க. நீயுமே வந்துட்டு உன் கையில் ஏதாவது பேப்பர் வந்துச்சுன்னா அது யார் யாருக்குன்னு நீயும் சொல்ல தான் போகிறேன். அதை விட்டு இந்த பொண்ணு சொல்லிச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எகிரின்னு வர, அதுக்கு அந்த பொண்ணும் கோவப்பட தானே செய்யும். ஸோ டாஸ்க்காக பார்க்காம அதுக்கு கோவப்பட்டு எகிரின்னு வர, அதுக்கு மறுபடியும் ரம்யா எகிரின்னு போவேன். கடைசியில் வந்து சி இவங்கிட்டலாம் பேச முடியாது, சீப்பே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த லூசு பைய தராதரம் அப்படி இப்படின்னு பேசிட்டான் திவாகர். அந்த ஆளுக்கு தான் தெரியுமே, அந்த ஆள் மட்டும்தான் உயர்ந்தவர், மற்றங்கள் எல்லாமே தாழ்ந்தவர், இப்படிப்பட்ட கேவலமான எண்ணம் பிடிச்சவன் தான் அவன். உடனே தராதரம் பேசின உடனே சபரி என்ன பண்ணிட்டாரு, தராதரத்தை பற்றி நீ ஏன்டா பேசுகிற, தராதரம் பற்றி என்ன பேசுகிற, இங்கே எல்லாமே சமந்தானே, எதுக்கு தராதரம் பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அடிக்க போயிட்டாப்புல. ஸோ திவாகர் உடனே வந்துட்டு குரூப்பிசம் பண்ணாத சபரி, டே லூசு பையில, நீ ஒரு பொண்ணை தராதரம் பற்றி பேசுவ, அதுக்கு வந்து 4 பேர் தட்டி கேட்க வந்தால் குரூப்பிசம் சொல்கிற. அங்கே குரூப்பிசம் இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்லலை, பட் நீ பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயம் தானே. நீ ஒழுங்காக வாயை மூட்டுந்தான், அவனுங்க ஏன்னா குரூப்பிசம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இங்கே ஒரு உண்மையான பாயிண்ட்டும் இருக்குது. ரம்யாவுக்கு வேணா ரம்யா கேட்டுக்க வேண்டியது தானே, எதுக்காக வந்துட்டு சபரி வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, இந்த திவாகருக்கு ஆப்போசிட்டானா 100 பேர் வந்து பேசினா மட்டும்தாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ஆள் பல்லு துளக்காத வாய் இருக்குல்ல, வாய், அந்த வாயை எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு சொன்னதையே 1000 முறை சொல்லிக்கினே இருப்பான். ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்துட்டு ஐயோ இவன்ட்டெல்லாம் பேசவே முடியாதுன்னு போயிடுவாங்க. அப்படி தான் ரம்யா ஜோ போனாங்க. அதனால தான் வந்துட்டு உடனே சகரி எகிரி வச்சு வந்து, என்னடா தராதரம் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கச்சி அதை பற்றி பேசினா நான் கேட்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. திவாகருக்கு இது தேவைதான், இவன் மட்டும்தான் பெரியவன், மற்ற எல்லாமே வந்துட்டு இவன் காலடி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இவனெல்லாம் செருப்பை கழட்டி தான் அடிக்கணும். ஸோ சபரி வந்துட்டு அதை செய்வார்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போயிடுங்க.